இன்றைக்கி ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு நான் ஒரு வெரைட்டியான ரைஸ் தான் பண்ணியிருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் மாடலில் 2 முட்டை மட்டும்தான் போட்டு நான் இந்த ரைஸை பண்ணியிருக்கேன். காய்கறி எதுவும் சேர்க்கல, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு கொஞ்சம் ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் கட் பண்ணி வச்ச ஒரு பெரிய வெங்காயத்தை அரை பதத்துக்கு நம்ம நல்லா அதை வதக்கி எடுக்கணும். அது வதங்கி வந்ததும் அதுக்கு கூடால 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுக்கிட்டு 2 முட்டையை அதுக்கு கூடால சேர்க்கணும். அந்த முட்டையும் நல்லா பொடி பொடியாக வர அளவுக்கு கிண்டி எடுக்கணும். கிண்டி எடுத்ததுக்கப்புறம் அதுக்கு கூடால பெப்பர் தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இவ்வளவும் போட்டு நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ சாஸ் அதையும் அதுக்கு கூடால மிக்ஸ் பண்ணி விட்டு அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு மல்லிக்கீரை, கொஞ்சம் உப்பு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஏன்னா சோறு நம்ம சேர்க்கும்போது அந்த உப்பு கரெக்டாக இருக்கணும். அடுத்து நான் ஒரு பவுல் சோறு தான் எடுத்திருந்தேன். அந்த சோறை இதுக்கு கூடால மிக்ஸ் பண்ணிட்டா இந்த ரைஸ் ரெடி ஆயிரும். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு கொடுத்து விடும்போது அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுக்கு கூட உருளைக்கிழங்கு ஃப்ரை ஏதாவது வைக்கலாம்.